தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2 ரைடுகளுக்கு பயந்து அதிமுகவை அடமானம் வைத்தவர்கள் தமிழ்நாட்டை அடமானம் வைக்க துடிக்கிறார்கள். அதிமுக பாஜக தோல்வி கூட்டணியே ஒரு ஊழல்தான் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் ஆபாசமாக பேசிய திமுக அமைச்சர் பொன்முடிக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். வரும் 16ஆம் தேதி சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக அறிவிப்பு. தமிழக ஆளுநர் ஒப்புதல் அளிக்க மறுத்த 10 மசோதாக்களும் சட்டமானது. அதிகாரப்பூர்வமாக அரசிதழில் அறிவிக்கை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. பாசிச ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் திமுகவை வீழ்த்த அதிமுக பாஜக கூட்டணியே பலமானது. அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் பேட்டி. மேற்கு வங்கத்தில் வக்ஃபு சட்ட திருத்தத்துக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் மீண்டும் வன்முறை வெடித்தது. முர்ஷிதாபாத்தில் ரயில்கள் மீது கல்வீச்சு நடத்தியதால் பதற்றம். கோவை நட்சத்திர ஹோட்டலில் IPL சூதாட்டத்தில் ஈடுபட்டிருந்த 7 இளைஞர்கள் கைது. 1,09,90,000 ரூபாய் ரொக்கப்பணம், 2 கார்கள், 2 பைக்குகள் உள்ளிட்டவை பறிமுதல். காஞ்சிபுரம் மாநகராட்சியின் தூய்மை பணியாளர்கள் பணிகளை புறக்கணித்து திடீர் போராட்டம். ஒரு பகுதியில் கட்டாயம் 200 கிலோ குப்பை சேகரிக்க வேண்டும் என அழுத்தம் தரப்படுவதாக குற்றச்சாட்டு. இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். வரும் 17ஆம் தேதி வரை ஆங்காங்கே மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஆஸ்திரேலியாவில் உள்ள இந்திய துணை தூதரகம் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம். இதுபோன்ற தாக்குதல் மீண்டும் நடக்காத வகையில் நடவடிக்கை எடுக்குமாறு ஆஸ்திரேலிய அரசிடம் இந்தியா வலியுறுத்தல். நடப்பு IPL தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தொடர்ந்து 5வது முறையாக தோல்வி. நேற்றைய கொல்கத்தா அணியுடனான ஆட்டத்திலும் சென்னை அணி தோல்வியை தழுவியதால் ரசிகர்கள் அதிர்ச்சி.